ஹெல்த்தியா ஒரு கொள்ளு சுண்டல் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? இதுக்கு 1/2 கப்பு கொள்ள வந்து 7 to 8 ஹவர்ஸ் தண்ணீல ஊற வச்சுட்டு, நல்லா தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு, 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா உப்பு சேர்த்து பிரஷர் குக்கர்ல 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் வந்து மிளகு, 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம், 2 டீஸ்பூன் வந்து மிளகா வத்தல், இதெல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம ஒரு சுண்டல் பொடி பண்ண போறோம். இதெல்லாம் கோல்டன் பிரவுன் ஆன உடனே நல்லா ஆற வச்சுட்டு பவுடரா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். சுண்டல் பொடி நம்மளுக்கு ரெடி. ஒரு கடாயில 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, பெருங்காயம், உளுத்தம் பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு உளுத்தம் பருப்பு கோல்டன் பிரவுன் ஆன உடனே நம்ம இந்த வேக வச்ச கொள்ளையும் அதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நம்ம வந்து சுண்டல் பொடி சேர்த்துக்க போறோம். தேவைக்கு தக்கன நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா இதுல வந்து உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 மினிட் குக் பண்ணிட்டு கடைசியா 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். சூப்பரான கொள்ளு சுண்டல் ரெடி. இதோட டீடைல்டு ரெசிபி அண்ட் வேரியேஷன்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் பாருங்க. ஜெய்ஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்ல நிறைய நவராத்திரி சுண்டல் ரெசிபிஸ் இருக்கு. தேங்க்யூ so much for watching this video.